Hi friends, welcome to Ruba Kitchen. இன்னைக்கு வீடியோல சூப்பரான டேஸ்டியான சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப சூப்பராவும் டேஸ்டியாவும் எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் வெந்தயம், கூடவே 2 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கீறி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு, வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக ஆகணும்னு தேவையில்லை, ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும், அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவு வதங்கி வந்தாலே போதும். இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வரணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி ஓரளவுக்கு இப்போது நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம காய் சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு நான் 6 காய் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், பீன்ஸ், அவரைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட் சேர்த்துக்கிறேன். காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த காய் தான் சேர்த்துக்கணும்னு இல்லை, எந்த காய் வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே 2 மினிட்ஸ் இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். எண்ணெயிலே வேகும்போது காய் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ காய் வேகிறதுக்காக 2 மினிட்ஸ் இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சு நம்ம பார்த்துடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக வைங்க. இப்போ நம்ம எடுத்து பார்த்துடலாம். காய் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். காய் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. பருப்பு வேக வச்ச தண்ணி தான் நான் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதித்து வரட்டும். காய் நல்லா வேகணும், அதனால். இப்போ நம்ம எடுத்து பார்த்துடலாம். நம்ம சேர்த்துக்கிற காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். முருங்கைக்காவும் சூப்பராக வெந்திருக்கு. இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். புளி நிறையா சேர்க்க வேண்டியதில்லை, கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். நம்ம வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம். துவரம் பருப்பு 50 கிராம், பாசிப்பருப்பு 50 கிராம், கூடவே 10 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது பருப்பு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதனால் கொஞ்சம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு 2 மினிட்ஸ் நல்லா கொதித்து வரட்டும். மூடி போட்டு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்து பார்த்துடலாம். சாம்பார் நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு பவுலில் வச்சு சர்வ் பண்ண வேண்டியதுதான். சூப்பரான டேஸ்டியான சாம்பார் ரெடி. இந்த காயில் மட்டும்தான் செய்யணும் இல்லை, எந்த காயில் வேணால் செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சால் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாம்பார் ரெசிபி இட்லி, தோசை, சாதத்துக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங். பை பாய்.